ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு என்று ஒரு காரணம் போதும். நாளை எல்லாமே சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே என்னுடைய செல்ல பிள்ளைக்கு எப்பொழுதும் வேண்டும். வாழ்க்கையை வெறுத்து எல்லாமே என்னை கைவிட்டு போச்சு என்ற எண்ணத்திற்கு நீ வராதே. இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்காதே. நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் அப்பா மீது. நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா என்ன? கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு வாழ்வில் பயம் என்பதே இருக்கக்கூடாது. உனக்கு பயம் வேண்டவே வேண்டாம். உன் கையை யார் விட்டாலும் இந்த அப்பா உன்னை எப்போதும் அணைத்து கொண்டே இருப்பேன். யாரேனும் ஒருவர் தன்னை அப்பாவின் குழந்தையாக பாவித்து அப்பாவிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் போதும். அப்பா அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தனது குழந்தையாக ஆக்கிக் கொள்கின்றார். அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையுமே அப்பாவே ஏற்றுக்கொள்வார். ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றிய பேச்சுகளையே செவிமடுப்பின் என்னிடம் மட்டுமே பக்தி கொள்வானாயின், ஒருவன் முழு மனத்துடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின், அவனுடைய உடலானது ஆன்மாவானது இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. அப்பாவிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் இருக்கின்றனர். ஆனால் அப்பாவிடம் சரணடைந்து அவரது குழந்தையாகவே வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலத்திலுள்ள பெருங்குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பதில்லை. தமது குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயத்தக்க உதவியளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை அப்பா மீது என்பதுதான் ஆச்சரியமாகவே இருக்கிறது. உண்மையிலேயே நீ அப்பாவிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க தயாராக அப்பா இருப்பதை நீ உணர்வாய். அப்பாவிடம் இந்த கணமே பூரண சரணாகதி அடை. மற்ற எல்லாவற்றையுமே அப்பாவே பார்த்து கொள்வார். அப்பாவை தஞ்சமடைந்தவர்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உடனடியாக ஓடி வந்து காப்பாற்றுபவர்தான் நம்முடைய அப்பா. ஏனென்றால் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவரே இக்கட்டான சூழ்நிலையில் அவரை அழைப்பார். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்ப வேண்டும். உன் நம்பிக்கை ஒன்று போதும். உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனை அனைத்துமே முடிந்துவிடும். உன்னுடைய அப்பா உனக்காக மட்டுமே இருக்கிறேன் என்பதை நீ நம்ப வேண்டும். நம்பிக்கையுள்ளவர்களுக்கு மட்டுமே நான் தோன்றுவேன்.